எல்லா இது ஆண்டவர் பார்க்கிறார். இது செய்யாம இருக்கிறவங்க வீணா போயிடுவாங்களாம். ஹல்லேலூயா. அந்த வேர்ட் வீணராயிட்டாங்க. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அந்த வீணரா இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க இருள இருப்பாங்க. சர்ச்சில் இருக்கிறது மாதிரி, நான் சர்ச்சுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறார், நான் தேவன் என்று அவரை மகிமைப்படுத்தாமலும் நான் ஸ்தோத்தரியாமலும் இருக்கிறேன் அப்படின்னா நான் வீணா இருக்கிறேன்னு அர்த்தம். வீணரானார்கள். இப்படிப்பட்டவர்கள் நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும், அவர் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு இருக்கும். அசுத்த தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். எப்படி பல நேரத்தில் அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், எப்படி நான் நல்லா ஆராதிக்கிறேன், அதுக்கப்புறம் எப்படி இந்த அருவருப்புல போய் இருக்கிறேன்? சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி சிலர் என்னன்னா, இவங்க சர்ச்சுக்கும் போறாங்க, இங்கேயும் வராங்க, அங்கேயும் போறாங்க, இங்கேயும் வராங்க. அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா நம்மை தேவன் ஏற்படுத்தினதே அவருக்கு மகிமைக்காக. ஜனங்கள் அதை செய்ய தவறின போது அல்லது உணர்வில்லாத, ஏன்னா தேவன் என்று அறியாதவர்கள் மகிமைப்படுத்தலைன்னா அவங்களுக்கு தெரியல. இது நாம் அவர் யார் என்பது நமக்கு தெரியும். அவரிடத்திலிருந்து பரம இவை ருசி பார்த்தவர்கள் நாம, அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றவர்கள் நாம. பிராகாரத்தில் கூட நிற்க தகுதி இல்லாத நம்மளை, ஆமேன் ஆமேன், ஒவ்வொரு இஸ்ரவேலர்களுக்கு மேல அந்தந்த கோத்திரத்தின் கொடி, நம்ம மேல அவரே கொடி. அந்த கொடிக்கு பேர் தான் நேச கொடி. எவ்வளவு பாராட்டி இருக்கு, எவ்வளவு தேங்க்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா, எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கணும் தெரியுமா. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் எல்லாரும் சேர்த்து பாடுங்க பார்க்கலாம். ஆமென். கணக்கில்லா நன்மைகள் கருத்துடன் பாடி கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். ஆமென். அதாவது இல்லாதவைகளை குறித்த 1000 கவலைகள் நமக்குள் இருக்குமானால், இருக்கிறவைகளை குறித்த 10,000 ஸ்தோத்திரங்கள் நமக்குள்ள இருக்கணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நிறைய காரியங்கள் இல்ல, 1000 இல்ல, ஆனா தேவன் நமக்கு செய்யாததை விட செய்தது ஏராளம். நீங்க அதனால செய்தவைகளுக்கு முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, செய்யாதவைகளை குறித்து அப்புறம் கலக்கப்படுங்க. அதனாலதான் ஆண்டவர் நீ என்னதான் கலங்கினாலும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபம் முதல்ல. நான் உனக்கு நிறைய செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, இந்த நாள்ல ஆண்டவரே எனக்கு முதுகு வலிக்குது, ஆண்டவரே உன்னை முதுகு வலிக்குதுன்னு சொல்ல வைக்கிறேன் பாரு, அதுக்கு ஒரு கிருபை. எத்தனை பேர் அதை கூட சொல்ல முடியாம சொல்லிட்டு இருக்கிறான். உன்னை வாயை திறந்து முதுகு வலிக்குன்னாவது ஒரு பெங்களூர்ல ஒரு தேவ மனிதர், அவர் மகிமையில் இருக்கிறார். அவங்க சர்ச்சில் மீட்டிங் போயிருக்கும் போது அவரை குறித்து என்னுடைய தகப்பனாருடைய நண்பர் அவரை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது அவருடைய மகன், அப்போ அவங்க சொல்றாங்க, அவங்க அதாவது அந்த போதகருக்கு சுகரில் ஒரு கால் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இவர் நார்த் இந்தியா மிஷன் ட்ரிப்பு பிளான் பண்றார். அப்போ போய் பையன் கேட்குறாராம், அப்பா ஒரு கால் இல்லை, அப்போ முந்தி நீங்கள் ஓடுனீங்கப்பா, ஓகேப்பா, இப்போ ஒரு கால் இல்லைல்லப்பா. இவர் சொல்றாரு, ஒரு கால் இருக்குல்லப்பா. ஆமே, ஆண்டவர் 2 கால் எடுக்க அலோவ் பண்ணல. அதாவது ஒருத்தங்க அவர்கிட்ட இல்லாததை பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு கால் இல்லாத பக்கம் பார்க்கல, இருக்கிற பக்கம் பார்க்கிறாரு. போடு டிக்கெட்ட.
நம்மை தேவன், அதாவது நம்மை தேவன் அனுபவிப்பதற்கு மட்டும் அழைச்சிட்டு வரல, ஆராதிப்பதற்கு அழைத்து. ஜனங்கள் இதை தவறுறாங்க. ஆண்டவர் இதை அவங்களுக்கு புரிய வைப்பதற்காக அநேக உவமைகள், அநேக காரியங்களை வைத்து எரேமியாவை கொண்டு பேசுகிறார். இந்த எரேமியா புத்தகத்தில் படிக்க சொன்னத்தினர் படிச்சிங்கன்னா தெரியல. அதில் 3 காரியங்களை இன்னைக்கு செய்தியாக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 3ஐயும் சொல்லி விடுகிறேன். 1 கச்சை, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கச்சைனா பெல்ட், கச்சை. 2 கலசம், சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லணும். கலசம் சொல்லு. கலசம்னா ஜார், ஜார், கிளே ஜார், ஓகே, மண்பாண்டம். 3 களிமண், சொல்லுங்க பார்க்கலாம். களிமண். 3ஐயும் சொல்லுங்க சத்தமா. எனக்கு கவசம்லாம் கேட்டு, கச்சை, கலசம், களிமண். இது ஜனங்களுக்கு புரிய வைப்பதற்காக எரேமியாவை கொண்டு, தீர்க்கதரிசியை கொண்டு சில செயல்களை செய்ய வைக்கிறார். ஆமென். இந்த கச்சை எரேமியா 13வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதனுடைய 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் என்னை நோக்கி நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி, உனக்கு ஒரு லினன் பெல்ட், சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்றார். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கச்சையை வாங்கி அறையிலே கட்டிக்கொண்டேன். வாங்கி வார்த்தையின்படியே, தேவ சித்தத்தின்படியே, தேவனுடைய தீர்மானத்தின்படியே ஒரு கச்சையை வாங்கி அதை என் அறையிலே கட்டிக்கொண்டேன். இப்போ ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். இதுவரை எரேமியா பெல்ட் கட்டினதே கிடையாதா? அவங்க போடுற அங்கிக்கு கண்டிப்பா எதை கட்டி இருக்கணும் தெரியுமா? கச்சை கட்டி இருக்கணும். அப்படின்னா இப்ப ஆல்ரெடி எரேமியா ஒரு கச்சை கண்டிப்பா கட்டி இருப்பா. அவங்க வஸ்திரத்துல அந்த கச்சை என்பது இருக்கும் எப்பவுமே. ஆனா ஆண்டவர் இப்ப சொல்றார், நீ போய் அதை வாங்கு, ஒரு கச்சையை வாங்கு அப்படிங்கிறார். ஆல்ரெடி இருக்குல்ல ஆண்டவர், ஆல்ரெடி இருக்கிறாங்க இஸ்ரவேலர். துதிக்கிற யூதா கோத்திரத்தார் ஏற்கனவே இருக்கிறாங்க. ஆராதிக்கிற லேவி கோத்திரத்தார் ஏற்கனவே இருக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க ரெடியா இருந்தோம். எதுக்கு இன்னொரு கச்சையை அவர் வாங்கணும்? ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி, தேவ தீர்மானத்தின்படி இந்த தொழுவத்தில் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டென்று சொல்லி இஸ்ரவேலருக்கு என்று மட்டும் மரிக்காமல் முழு மனு குலத்துக்கும் மரித்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். வாங்கி அப்ப கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் நாம. ஒரு நாள் இது மறக்கவே கூடாது. இன்னொரு கச்சையை வாங்கி இப்ப அறையில கட்டணும். யாராவது 2 பெல்ட் கட்டுவாங்களா? சிலர் கட்டு இருக்கிறத பார்த்தா நாங்க ஃபுல்லா பெல்ட்டோட தான் இல்ல. அப்போ இன்னொரு வாங்கின பெல்ட்டை கட்டணும்னா ஏற்கனவே கட்டி இருந்த. ஆமே, அல்லேலூயா. ஏற்கனவே கட்டி இருந்த சில சுபாவ கிளைகளை கர்த்தர் முறித்து எங்கோ கிடந்த என்னையும் உங்களையும் கொண்டு வந்து ஒட்ட வைத்த. ஹல்லேலூயா. ரோமர் 11:17 சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கு. காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு, அடுத்த வார்த்தை, ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளி. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலருக்கு மட்டுமே கிடைக்கப்பட்டிருந்த கிருபை, இஸ்ரவேலருக்கு மட்டுமே கிடைக்கப்பட்டிருந்த வாக்குத்தத்தம், இஸ்ரவேலருக்கு மட்டுமே உரிய ஆராதனை இப்பொழுது அதற்கு உடன் பங்காளியாய் நானும் நீங்களும் மாற்றப்பட்டிருக்க காரணம் நம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வாங்கி இருக்கிறார், சும்மா இல்ல, வாங்கி அறையிலே கட்டு. அப்ப பெல்ட் எங்க தான் கட்டணும்? கழுத்துல கட்டினா அது வேற.
ஆமே. புரியலையா? தனியா வாங்க சொல்லித்தாரு. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப சொல்றார், அதை எடு அப்படிங்கிறார். அதை எடு. இரண்டாம் விசை கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நாளை நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான கச்சை எடுத்து எழுந்து ஐப்ராத் நதி மட்டும் போய் அதை அங்கே ஒரு கண்மலை வெடிப்பிலே ஒளித்து வை என்றார். நான் போய் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அதை ஐப்ராத் நதியின் ஓரத்திலே ஒளித்து வைத்தேன். அநேக நாள் சென்ற பின்பு, அநேக நாள், அப்ப அநேக நாளா இந்த பெல்ட் எங்க இல்ல? அறையில். அதை சிம்பிளா புரியும்படி சொல்லப்பட்டா, இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. எவ்வளவு நாளா? ரொம்ப நாளா, ரொம்ப நாளா. இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. அன்று சொல்ல, நீ இப்ப போய் அதை எடு அப்படின்னு. முடிஞ்ச அதை எடுத்து யூஸ் பண்ண. அநேக நாள் சென்ற பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து நதிக்கு போய் அங்கே ஒளித்து வைக்க நான் உனக்கு கட்டளையிட்ட கச்சையை அவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு வா அப்படிங்கிறார். அப்பொழுது நான் ஐப்ராத் நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமற் போயிட்டு. ஒரே லைன்ல புரியும்படி சொல்றேன். கிரயத்துக்கு கொல்லப்பட்டது இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா அது ஒன்றுக்கும் உதவாமற் போய்விடும். அப்ப ஒன்ன விலை கொடுத்து வாங்கினது சும்மா வைக்கிறதுக்கல்ல, பிரயோஜனப்படுத்துறது. அதாவது பெல்ட் இருக்குல்ல, பெல்ட்ல நிறைய ஸ்டைலா பெல்ட் வச்சிருப்பாங்க. ஆனா பெல்ட் அலங்காரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடியது கிடையாது, அது அவசியத்துக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஹல்லேலூயா. இந்த மேக்கப் எல்லாம் போடுறது அவசியமா அலங்காரமா? இப்ப மேக்கப் போடாம வந்தா சர்ச்சில் ஏத்த மாட்டோமா? அங்க பார்க்க செய்யாது அப்படி சொல்றீங்களா? அது அலங்காரம். ஆனா பெல்ட் அலங்காரமா அவசியமா? இவ்வளவு தைரியமா இருக்க காரணம் பெல்ட். என்னதுன்னு அர்த்தம்? அலங்காரம் இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அவசியம் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. என்னை தேவன் வெறும் அலங்காரத்துக்காக தெரிந்தெடுக்கல, நான் அவருக்கு. ஆதாமே, நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இல்லைன்னா கிரயத்துக்கு கொல்லப்பட்டவனும் கெட்டு ஒன்றுக்கும் உதவாமல் அநேக நாள், ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, அநேக நாள், அநேக நாள். இப்போ நீ காலம் தாண்டின பிறகு என்ன எடுங்கன்னா எடுப்பார். எடுத்தா பதிமூன்று 11 வாசிங்க. கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும், யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும். இதுதான் 33:9. ஹல்லேலூயா. எனக்கு கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன்.
ஆனாலும் அவர்கள் எனக்கு செவி கொடாமற் போனார்கள் என்று கர்த்தர் சொல். உங்க மேல பெரிய அழைப்பு இருக்கலாம், பெரிய கிருபை இருக்கலாம், பெரிய தேவ திட்டம் இருக்கலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா மட்டுமே நாம் பிரயோஜனப்படுவோம். இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் மட்டுமே. சவுலை போல இஸ்ரவேலின் முதல் ராஜா கர்த்தருக்கு மகிமை. அப்போ என்ன ஒரு என்னைக்குமே இந்த ஃபர்ஸ்ட்ங்கிறது என்னைக்குமே அது ஒரு ஸ்பெஷல் தான் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டில் முதல்ல பிள்ளை பிறக்கும் போது அது வேற, அது தனி. ஆமா, அந்த அதுவே பெரிய ஒரு கொண்டாட்டம் தான். ஃபர்ஸ்ட் ராஜா ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் போது எவ்வளவு பெஸ்டா அங்க இருக்கிறதுல அவனை விட உயர்ந்தமான மனுஷன் யாருமே கிடையாது. அவன் மேல கிருபை இருக்கு, அவன் மேல அழைப்பு இருக்கிறது, அவன் மேல அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அவன் ஒளித்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒளித்து கொண்டிருக்கிறது வரைக்கும் அந்த கிருபையினாலோ அந்த அபிஷேகத்தினாலோ அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் அவனை கொண்டு போய் அவனை தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துறாங்க பாருங்க. ஆமென். அவன் நிறுத்தப்பட்ட பிறகுதான் அவன் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கும் அவன் மேல இருக்கிற அழைப்பும் அந்த இடத்துல தான் அவனுக்கு அலங்காரமாய் மாறுகிறது. ஆதாம் செய்த பாவம், அந்த பாவம் அவனை இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்க விடாமல் தள்ளி விடுகிறது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, அநேக நாள். ஆண்டவரே சொல்லுகிறார், நீடிய பொறுமை உள்ளவர் சொல்லுகிற வார்த்தை தான் 15வது அதிகாரம் 6வது வசனம் 15:6. ஆமே, நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், நான் பொறுத்து சரி, இந்த வாரத்துல மாறிடுவான், இந்த வாரத்துல மாறிடுவான், இந்த மாசத்துல மாறிடுவான், இந்த வருஷத்துலயாவது மாறிடுவான். பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக நாள். இப்போ திடீர்னு காலம் தாண்டின பிறகு, கிருபையின் வாசல் அடைபட்ட பிறகு, உனக்கான டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம், உன் ஸ்தானத்துல இன்னொருவன் ஏற்படுத்தப்பட்ட பிறகு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சவுலை பாருங்க. ஆமென். தாவீதை அந்த ஸ்தானத்தில் ஏற்படுத்தின பிறகு அவர் போய் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருப்பாரு. அவன் மேல இருக்கிற கிஃப்ட் அது, அவன் மேல இருக்கிற அழைப்பு அது. கர்த்தரை தேட போவார், தேடி ஒண்ணும் கிடைக்கல, உடனே குறி சொல்றவள்கிட்ட போய் விழுந்து கிடப்பான். காலம் தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம பண்றதெல்லாம் ஒன்றுக்கு உதவாமல் அந்த வேர்டு ஆமே கண்ணுக்கு முன்னாடியே கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருந்துச்சு. நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இல்லை. நான் யாரா இருந்தாலும் சரிதான், பேசி கொண்டிருக்கிற நானா இருந்தாலும் சரிதான். ஆமே, நாம் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இல்லாம போயிட்டோன்னு வைங்களேன். ஆமே, ஹalleluya. இந்த லெதர் ஷூ எல்லாம் இருக்குல்ல, அது ஷூ ஆகட்டும் பெல்ட் ஆகட்டும், நீங்க யூஸ் பண்ணாமலே வச்சீங்கன்னா அதெல்லாம் கெட்டு போயிடும். நீங்க யூஸ் பண்ணாம வச்சீங்கன்னா அது கெட்டு போயிடும். நமக்கு சொல்ல சேஃபா தான் இருக்கு, கண்மலை வெடிப்புல தான் இருக்கு, ஒளிப்பதில் தான் இருக்கு. நீ போய் அதை எடுத்து பாரு எப்படி இருக்கு. இப்படிதான் பாருக்கிறாங்க. சும்மா அனுபவிக்கிறதுக்கெல்லாம் நம்மை தேவன் அழைத்து கொண்டு வந்தது. அனுபவிக்கிறதுக்கு மட்டும்னா நம்மை மீட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அப்பம் கொடுத்து கிளம்பி சென்று வாருங்கள், மீட்டிங் முடிந்ததுன்னு சொல்லி அனுப்பி விட்டிருக்கலாம். அப்படி அல்ல. ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்மை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது போல அநேக நாள். இப்போ திடீர்னு ஒரு எழுப்புதல் வந்து, இதோ தருகிறேன் ஆண்டவர் ஒப்புக்கொடும். எடுத்து பார்த்தா ஒன்றுக்கும் உதவாம. இந்த பெல்ட் ஆகட்டும், இந்த ஷூ ஆகட்டும், அது கெட்டு போயிட்டுன்னா நீங்க பாருங்க, அது பிஞ்சு வரும். அது அப்படியே அடந்து வரும். ஒரு வகையிலே செட் ஆகாது, அடந்து வரும். அதை யூஸ் பண்ண முடியாது. ஓங்கி கெட்டலான்னு பார்த்தா பின்னாடி பொத்துட்டு வரும். ஒண்ணும் பண்ண முடியாது. அது அப்படியே கையை வைக்க அது ஒட்டும். நமக்கு அது அருவருப்பாயிருவது. அதுக்கப்புறம் அதை செய்யப்பட இங்கே அவர் பயன்படுத்தலாம் எடுத்தாலும் பயன்படுத்த முடியல. ஏன்? ரொம்ப நாளா யூஸ் ஆகல. ரொம்ப நாளா. என்னைக்குமே இந்த சத்தியத்தை கேளுங்கள், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு பயனுக்காக தான் வைத்திருக்கிறார்.
நீங்க பலமுள்ள பாத்திரமா இருக்கலாம், பலவீனமான பாத்திரமா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு சேவலை பயன்படுத்துறதுக்காக கூவ வச்சாரு பாத்தீங்களா? ஒரு கழுதைய பயன்படுத்துறதுக்காக கழுத்து முறிய விடாம காத்தார் அல்லவா? உங்களையும் என்னையும் இரத்தத்தால் மீட்டது. ஆமென். ஏதோ ஒரு வகையில கர்த்தருக்கார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒன்றுக்கு உதவாம கெட்டு போயிடக்கூடாது, ஒன்றுக்கு உதவாம கெட்டு போயிடக்கூடாது, ஒன்றுக்கு உதவாம. இந்த செய்தி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு இருதயத்தில் அறியாத ஒரு பாரம். ஆண்டவரே, நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறேன். ஆண்டவரே, இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? சேஃபா இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? கண்மலை வெடிப்பில் இருக்கிறோம், சேஃபா இருக்கிறோம், சேஃபா இருக்கிறோம். ஆனா இப்ப கையில எடுத்து பார்த்தா அந்த வசனத்தை பாருங்கள். 7 அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமல் போய் கெட்டு ஒன்றுக்கும். அப்ப இதுக்கு கொடுத்த கிரயம் என்ன ஆயிட்டு? எப்படி இருக்கும்? நமக்கு கச்சை எவ்வளவுங்க இருக்கும்? ஒரு 500 ரூபாய், ஒரு 200 ரூபாய், ஒரு 1000 ரூபாய். நீங்க எவ்வளோ பிராண்டட் பெல்ட் வாங்கினாலும் யூஸ் பண்ணலன்னா வேஸ்ட். ஆமென். ஒன்றுக்கு இதுக்கு கொடுத்த கிரயம் அவருக்கு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு பெயின்ஃபுல். ரத்தம் சிந்தி மீட்டார். அந்த ரத்தம் சும்மா அந்த பிளட் டொனேட் பண்ணுவாங்கல்ல, அப்படி கொடுத்ததல்ல, கிழித்தாங்க அவரை. சாட்டையை அடிக்கும் போது அந்த சாட்டையில அந்த எண்டுல இருக்கிற அந்த கொக்கிகள்லாம் அப்படி சரீரத்தை போய் அப்படி பிடிக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் அப்படி இழுக்கும் போது அப்படி கிழித்து கொண்டு வரும். ரோம தண்டனைகள்ல ரொம்ப முக்கியமான தண்டனை இது, ரொம்ப முக்கியமான தண்டனை. இப்போதான் தண்டனை எல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம். நீங்க நல்ல கவனிங்க, சரித்திரங்களை படிச்சீங்கன்னா தெரியும். கிறிஸ்துவுக்கு பிறகுதான் தண்டனைகள்லாம் குறைஞ்சு 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 வந்து, இப்போ வலி இல்லாம எப்படி தூக்கு தண்டனை, மரண தண்டனை கொடுப்பது என்பதை குறித்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறாங்க. சில நாட்டில எல்லாம் ரொம்ப பெயின்லாம் கிடையாது, அப்படி ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஆல் அவுட். அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. அன்னைக்குள்ள தண்டனைகள்லாம் ஒரு இதுல படித்த போது நமக்கு அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆனா அதுக்கப்புறம் தான் மாறுது மொத்தமா. அவ்வளவு இல்லைன்னா ஒருத்தர் அடித்து அப்படி துடிச்சிட்டு இருக்கும் போது சிரிக்கிறாங்க சுத்தி இருந்து. எப்படி? அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த இருதயம் எந்த அளவுக்கு கல்லா இருக்கும் பாருங்க. அதாவது இந்த அடிமைகள் எல்லாம் தப்பு பண்ணா சிலுவை தண்டனை கொடுப்பாங்க, குற்றவாளிகளுக்கு சிலுவை தண்டனை கொடுப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் அந்த வழியில சிலுவையில அறையும் போது அந்த வழியா போறவங்க ஒரு ஆள் கூட பரிதாபப்பட மாட்டாங்களாம். அப்படி இப்படி நீ எல்லாம் இருக்க வேண்டியவனே கிடையாது, கொஞ்சம் அதை சுத்தி நின்று பார்ப்பாங்க. கல்ஃப்ல நிறைய நாட்டில் இப்போ கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்ணி இருக்கிறாங்க. முந்தியெல்லாம் தண்டனை வந்து கொடுக்கும்போது ஜனங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சுத்தி நின்று பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் கிரயம், அந்த கேடு அப்படின்னு இருக்கு பைபிள்ல. அந்த கேடு அடைந்தார். அந்த கேடு அடைந்தார்னா இதுக்கு மேல யாரும் அடி வாங்க முடியாது, இதுக்கு மேல யாரும் கஷ்டப்பட முடியாது. அவர் அந்த கேடு அடைந்து என்ன இடுப்புல தூக்கி வைக்கிறார். ஆற்றில் கிடந்த கல்லை தாவீது எடுத்து அடப்பையில போட்டு இடுப்புல கெட்டி வைத்தது போல சேற்றில் கிடந்த நம்மை நம் இயேசு எடுத்து அவருடைய இடுப்புல, அவருடைய அறையில் அவருக்கு மகிமையா. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப வீட்டில இருந்து ஒருத்தங்க வெளியே இறங்கும் போது பெல்ட் போட்டுட்டு இறங்குறாங்க. அவன் தேவன் நம்மை முன்னிறுத்தி தம்மை வெளிப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார். அவருக்கு கச்சையாய் உண்மையிலே இருந்தவன் தானியேல், தானியேலின் தேவனாக அறியப்படுகிறார். அவ்வளவுதான். அவருக்கு மகிமைனா என்ன?
அவர் சூரியனின் தேவனாய் அறியப்பட எவ்வளவு நேரம் தாங்க வேணும்? இல்ல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லும் போது மோசே எனக்கு புரிய மாட்டேங்குது ஆண்டவரே. அப்போ முச்செடியில் எழுந்தருளும் போது யெகோவான்லாம் சொல்லல, யெகோவாங்கிற ஒரே வேர்டோட முடிஞ்சிடும். ஆனா அப்படி சொல்லாம ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படிங்கிற, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இது மோசைக்கு புரியல. எப்பவுமே ஆண்டவர் முதல்ல நம்ம கிட்ட பேசும்போது அவருடைய ஸ்டாண்டர்ட்ல பேசுவார். நமக்கு புரியாதுன்னு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டர்டுக்கு அவர் இறங்கி வருவார். இப்ப இறங்கி என்ன சொல்லியிருக்கலாம்? மோசே, வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், போய் சொல்லு அப்படி சொல்லியிருக்கலாம். இல்ல 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 இல்ல, அதெல்லாம் அவருக்கு மகிமை. அவர் சொல்ல, உனக்கு ஆபிரகாம தெரியுமா, உனக்கு ஈசாக்க தெரியுமா, உனக்கு யாக்கோபு, ஆமாண்டவரே அவங்க தேவன் போய் சொல்லு. ஹல்லேலூயா. அதாவது இன்னாருடைய அப்பா அப்படி சொல்லும் போது ஒரு சந்தோஷம். அவங்க தேவன் சொல்லு. ஆமே ஆண்டவர், இந்த ஆபிரகாம் அந்த கிழவனா அவங்க தேவன் சொல்லு. அந்த ஈசாக்கு எவன் அடிச்சாலும் வாங்குவானே, எவன் அடிச்சாலும் வாங்குவான். எங்க துறவு தோண்டினாலும் அடிப்பாங்க, ஒதுக்கி ஒதுக்கி போவானே, வாழ தெரியாதவன், பிழைக்க தெரியாதவன், அவன் தேவனா, அவன் தேவன் தான் சொல்லு. இந்த யாக்கோபு அந்த பூச்சியா சொல்லு, எனக்கு அதுதான் பேர் பிரஸ்தாபம். நாம இருக்கிற இடத்துல, நம்ம வேலை பார்க்கிற இடத்துல, நாம போற வர இடத்துல நம்முடைய தேவனாய் அவர் அறியப்படுகிறார்னா நாம அறையில் இருக்கிற கச்சை. அப்படி அறியப்படலைன்னா நம்ம ஒன்றுக்கு உதவாத கச்சை. நம்ம கெட்டு போன கச்சையா இருக்க கூடாது, அவரை கட்டி பிடிக்கிற கச்சையா இருக்க வேண்டும். கெட்டு போன கச்சை அல்ல, அவர் அறையை கட்டி பிடிக்கிற. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. டைம் போகுது. ஆமென். ஜீசஸ். கெட்டு போன, அதாவது இனி என்னால ஒன்ன யூஸ் பண்ண முடியாதுன்னு அவரு சொல்லிடவே கூடாது. முடிஞ்சு, அதோட நம்ம ஒரு லாங்குவேஜ் சொல்லணும், அதோட ஜோலி முடிஞ்சு. ஆமென். ஆமென். எஃப் மேஜர். அதனால அந்த மலையாள பாடல பாடினோமே, ക്ഷീണിച്ചു പോയിടല്ലേ നാദായി പോവില്ല. ஆண்டவரே, நீங்க ஒரு ஓட்டத்தை நியமிச்சு ஓட வச்சிருக்கிறீங்க, நான் சோர்ந்து போய் ட்ராக் மாறிடக்கூடாது. அதனால என்ன வணையிறதுக்கு நான் தரேன். ജീവൻ പോകുവോളും നിന്നോട് ചേർന്നു கைகளை உயர்த்தி. ஒரு செகண்ட், நிறைய தளர்றோம்ல, அப்படி வேண்டாம்ப்பா. கைகளை உயர்த்தி. ക്ഷീണിച്ചു പോയിടല്ലേ നാദായി പൂവിൽ ഞാൻ ജീവൻ പോകുവോളം നിന്നോട്. எப்பவுமே அந்த அறையிலே இருக்கணும். ஒரு விஷயம் கூட, ക്ഷീണിച്ചു, நான் ரொம்ப தளர்ந்து போறேன்பா, அப்படியே தூரம் போறேன்பா, இந்த பலவீனமான பாண்டாண்டவரே கிருபை தாங்கப்பா. ஜீவன் போகுவோம் നിന്നോട് ചേർന്നു ഞാൻ എന്നെ നൽകിടുന്നേ സമ്പൂർണമായി സമർപ്പിക്കുന്നേ. കുശവൻ കയ്യിൽ മൺപാത്രം പോൽ എന്നെ ഒന്നു നീ പണിയേണമേ. അർപ്പണിപ്പോട് ഞാൻ എന്നെ നൽകിടുന്നേ സമ്പൂർണമായി സമർപ്പിക്കുന്നേ. കുശവന്റെ കയ്യിലെ മൺപാത്രം പോ